வெல்கம் டு இன்ஃபினிட்டி கிரிப்டோ தமிழ். இன்றைக்கி நம்ம டீலாப்ஸ்லேருந்து ஒரு ஏர்ட்ராப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்ட்ராப் தான் இன்றைக்கி அட்டன் பண்ண போகிறோம். ஏர்ட்ராப் வந்து இந்த லேடி பக் இது தான் அவங்க டோக்கனாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த லேடி பக்குன்றது தான் அவங்க டோக்கனு. அதுக்கு நம்ம வந்து பாயிண்ட்டு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். பாயிண்ட்டு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நமக்கு ஏர்ட்ராப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. லிங்க் வந்து நான் டெலகிராம் தான் கொடுத்துருப்பேன். டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லாட்டியும் சேனலோட பயோவில் இருக்கும். இந்த கமெண்டில் போட்டு லிங்க் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. பேஜுக்குள்ளே வந்துட்டு கனெக்ட் வாலெட் உங்களோட ஏதாச்சும் ஒரு வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் OKX கனெக்ட் பண்ணிக்கிறேன். OKX உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். வெல்கம் டு டீலாப் கேம்ஸ். இஃப் யூ ஹேவ் ரெஃபர் கோட் ப்ளீஸ் என்டர் ப்ளோ. உங்களோட ரெஃபர் கோடு வந்து நான் போகிறேன். ரெஃபர் கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் உடனே கிடைக்கும். ரெஃபர் கோடு வேணாட்டியும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ரெஃபர் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும். 100 பாயிண்ட் வேணும்னா ரெஃபர் கோடை போடுங்க, இல்லாட்டியும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, என்னோடய ரெஃபர் கோடை போட்டதுக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க ரெஃபர் கோடை யூஸ் பண்ணுங்கள். இல்லை வேணாட்டின்னா ரெஃபர் கோடை விட்டு கூட யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ட்ரா இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ட்ராவில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் உங்கள் ஃபீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் நீங்கள் ஆர்பிட்ரம் மெத்தீரியத்தில் கொண்டு வரணும். ஆர்பிட்ரம் மெத்தீரியத்தில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுங்க காட்டுற எவ்வளோ ஃபீஸ் வரும். உங்களுக்கு வெறும் $0.004 தான் வரும் ஃபீஸ் வரும். ஆனால் நீங்கள் ஆர்பிட்ரம் மெத்தீரியத்தில் நீங்கள் ஒரு $1 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸு டெய்லி கிளைம் பண்ணுறதுக்கு, டெய்லி செக்இன், அப்புறம் ஃபோல்டர் வாஸ் இப்போதைக்கு வேணாம். அது NFT பை பண்ணால் அது $500 மேலே போய்ட்டுருக்கு. அது வேணால் நமக்கு இது டெய்லி செக்இன், டெய்லி ட்ரா. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா சோஷியல் குவெஸ்டன் இருக்கும். உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி இப்போ ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு 500 பாயிண்ட்டு. ஒரு போஸ்ட்டு போட சொல்லுவாங்க. அதுக்கு 10,000 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அண்டு அப்புறம் உங்கள் பேருக்கு பின்னாடி இந்த உங்கள் பேருக்கு பின்னாடி கேமின்றதை வந்து வைக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 5000 பாயிண்ட்ஸ். அப்புறம் பூரா ஃபாலோ பண்ணுறதான் ட்விட்டரில் நிறைய பேர் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதுக்கெலாம் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் லைக்ஸு, ரீட்வீட்ஸு, அப்புறம் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு 500 பாயிண்ட்டு. டிஸ்கார்டில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அங்கே சேனலில் போய் சும்மா ஏதாச்சும் பேசுங்க, கதை விளையாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பாயிண்ட் ஏற வாய்ப்பு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க சேனல் ஆக்டிவாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன், சும்மா மெயிலில் மெசேஜாக டம்ப் மெசேஜான்னு சொல்லுவாங்களா, அதுக்கு இது ஏதாச்சும் டம்மி இமெயில் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கோங்க. மெயின் இமெயிலாம் கொடுக்காதீங்க. அப்புறம் இது RSS அக்கௌண்ட். இது வந்து கேம் வந்து நீங்கள் அதிகமாக ஆக்டிவாக ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டெய்லி ஸ்பின்னு, இதுலேயும் ஸ்பின்னு இருக்குது. ஸ்பின் பண்ணிங்கன்னா அந்த NFT நான் சொன்ன NFT தான். அந்த NFT $500 கிட்ட ட்ரேட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்பெண்ட் பண்ணி லக்கு இருந்தால் அது கிடைக்கும். இந்த கேம் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டேன். அதை பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு. என்கிட்ட இப்போதைக்கு 10,250 பாயிண்ட்ஸ் இருக்குது. 10,550 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் கீழே எல்லா டாஸ்க்கையும் முடிச்சிட்டேன். டிஸ்கார்டில் சாட் பண்ணுறதுக்கு நான் சாட் பண்ணல, அதெல்லாம் சாட் பண்ண மாட்டேன். இந்த கேம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி பிளான்ட்டு பார்த்து அதுக்கு உங்களுக்கு வீடியோ இருந்தால் சொல்லுங்கள், அது ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, அவ்வளோதான். பாய்.